Hello guys, welcome back to my channel. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ ஆஃப் மேட்ச் நம்பர் 6 கேகேஆர் vs சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இன்னைக்கு ப்ரிவ்யூ. ஸோ நம்ம ஓவரால் டைமென்ஷன் கொடுக்க போறோம். எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும், கண்டிஷன்ஸை பத்தி பேசுவோம், எங்க நடக்குது, பிளேயிங் லெவனை பத்தி பார்ப்போம். அடுத்து எங்க ப்ரெடிக்ஷன்ஸை கொடுக்குறோம். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியல் தாட்ஸோட பேர்லாம் அஜய் ப்ரோ, உங்களோட இனிஷியல் தாட்ஸ் ஆன் திஸ் மேட்ச். இப்போ பிரச்சனையே எங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தோத்துட்டு வராங்க ரெண்டு பேருமே. நிச்சயமா வந்து ஜெயிக்கிறதுக்கு தான் பிளான் இருக்கும் ரெண்டு டீமுக்குமே. அவங்க எங்க வந்து இந்த மேட்சை டேர்ன் அரவுண்ட் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு அப்சைட் டவுனா கொண்டு வரணும்னா எந்த இடத்துல அவங்க அதை திருப்ப போறாங்கன்னு தெரியல ரெண்டு டீமுமே. ரெண்டு டீம்லயுமே வந்து ஒரு ஒரு வீக்னஸ் இருக்கதான் செய்யுது. அந்த வீக்னஸை எப்படியாவது பூசி மொழுகதான் பார்க்கணும். அதை அடைக்க முடியாது, பூசி மொழிகுதான் ஆகணும். ஓகே, நீங்க பிரதாப் ப்ரோ கண்டினியூ பண்ணுங்க, நான் அப்புறம் பின்னாடி பேசுறேன். 2 டீமுமே வந்து பவுலர்ஸ் இல்லாம தவிக்கிற ஒரு 2 டீம். அதனால தான் போன 2 மேட்சுமே வந்து வாங்குனாங்க. போட்டு பொளந்துட்டாங்க போட்டு ஆர்சிபியும், எம்ஐயும். பவுலிங் ரொம்ப வீக்கா இருக்கு 2 டீம்கிட்டயும். ஆனா கேகேஆர் நல்லா பண்ணாங்க ஆக்ஷன்ல. அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு என்னென்ன நடக்கக்கூடாதோ எல்லாமே நடந்தது. நீங்களே பார்த்துருப்பீங்க. முஸ்தபிசூர் ஆடக்கூடாதுன்னு பேன் பண்ணாங்க. அப்புறம் பத்திரானாக்கு ரூல்ட் அவுட் ஆனாரு. இந்த மாரி நெறைய ப்ராப்ளம் இருந்தது. ஆனா நல்ல டீமா இருந்தாங்க கேகேஆர். பட் இப்போ இல்ல. 2 டீம்கிட்டயும் வீக்னஸ் வந்து பவுலிங். அதனால தான் அவங்க போன மேட்ச் தோத்தாங்கன்னு நெனைக்கிறேன். பேட்டிங் எக்கச்சக்கமா இருக்கு. ஒருத்தர் போனா ஒருத்தர் வந்து பொளந்துருவாங்க. எப்படியும் மினிமம் ஒரு 220 அடிக்கக்கூடிய டீம் 2 டீமுமே. பவுலிங் கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால போன மேட்ச் லாஸ் பண்ணாங்கன்னு இன்னொரு நான் வீக்னஸும் அப்படியே இந்த ஒரு அப்கமிங்ல கொஸ்டின் இருக்கு. நான் போஸ்ட் பண்றேன். இல்ல இன்னொரு 300 பிரச்சனை இங்க நாளைக்கு இருக்கு. வருமா? இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. இந்த 300 நான் சொல்றேன் இதுக்கப்புறம். இன்னொரு பிரச்சனை இருக்கு. அஜின்கியா ரஹானே ஃபிட்டா இருக்காரா இந்த மேட்சுக்கு? ஏன்னா வந்து அங்க ஒரு கேப்டன்சி இஷ்யூ வரும். உங்களுக்கு ஓப்பனிங் பேட்டர் வந்து ஒரு தூண் இல்ல. போன மேட்ச்ல சூப்பரா பண்ணி கொடுத்தாரு. ஒரு தூண் இந்த இடத்துல சரிகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நாளைக்கு மேட்ச்ல அவர் ஃபிட்டா இருக்காரான்னு இன்ஜூரியா? எனக்கு தெரியல. ஆமா, நேத்து இல்ல, அது போன மேட்ச்ல வந்து அவரு புடிச்சிட்டு உக்காந்துட்டாரு. அது ஒரு கிராம்ப் மாதிரி புடிச்சிட்டு உக்காந்தாரு. ஆனா வெளியே கூட்டு போயிட்டாங்க மொத்தமாவே. மோரோவர் செகண்ட் இன்ஜுரியா இன்னிங்ஸ் தான் ஃபுல்லா இருக்கணும், ரிங்கு சிங் தான் பார்க்கலாம். கேப்டன் பண்ணாரு. ஆமா, ரெக்கவர் செகண்ட் ஆயிட்டாரு. செகண்ட் இன்னிங்ஸ் வந்து இன்னிங்ஸ் ஃபுல்லா ரிங்கு ரிங்கு தான் சிங் தான். கேப்டன் பண்ணாரு. ஒருவேளை வந்து அஜின்கியா வரலன்னா ரிங்கு தான் வந்து கேப்டனா இருக்கணும். அந்த இடத்துல ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான கேப்டன்சி பாக்குற மாதிரி ஒரு நிலை வந்துரும். அதுதான் தெரியல. ஓப்பனிங் ஸ்லாட்டும் அடி வாங்கும், கேப்டன்சி ஸ்லாட்டும் அடி வாங்கும் அஜின்கியா வரலன்னா. ஃபிட்டா இருப்பாரான்னு நாளைக்கு தான் தெரியும். ஓகே, ஸோ அப்படியே நம்ம 300 வருமா அப்படின்றத வந்து நம்ம இந்த ஒரு ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் சொல்றேன். ஸோ ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 மேட்சஸ்ல 4 மேட்ச் கொல்கத்தா ஜெயிச்சிருக்காங்க, 1 மேட்ச் ஹைதராபாத் ஜெயிச்சிருக்காங்க. ஈடன் கார்டன்ஸ் T20 வேர்ல்ட் கப்ல ஓரளவுக்கு ஸ்கோரிங் கிரவுண்டாவே இருந்திருக்கு ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தா. ஹையஸ்ட் ஸ்கோர் சேஸ் பண்ணது ஈடன் கார்டன்ஸ் தான். லோயஸ்ட் ஸ்கோர் ஆனதும் ஈடன் கார்டன்ஸ் தான். 49 ஆல் அவுட் ஆர்சிபி. ஸோ கண்டிஷன்ஸ் இதான் வந்து அந்த கிரவுண்டோட ஸ்டாட்டிஸ்டிக்கலான ரெக்கார்ட்ஸ் ஈடன் கார்டன்ஸ். இதை பத்தி உங்க தாட்ஸ் அண்ட் 300 நாளைக்கு வருமா, அது அப்படியே நீங்க இது பண்ணிருங்க. எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கு அதுக்கு? ரதா ப்ரோ, நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க இந்த வாட்டி. கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு ப்ரோ. ஆனா 300ன்றது டவுட் தான். கண்டிப்பா 250 கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2 பேர்கிட்டயும் நல்ல பவுலர்ஸே இல்ல. அதுவும் எஸ்ஆர்ஹெச்லாம் காவியா அக்கா போயிட்டு ஆக்ஷன்ல பவுலர்ஸ்ன்னு ஒருத்தவங்க இருக்காங்களான்றது மறந்துட்டாங்க போல. ஃபுல்லா பேட்ஸ்மேன்ஸ் சலீல் அரோரா, லிவிங்ஸ்டன் எடுத்துட்டு டீம் காம்பினேஷனே ரொம்ப கேவலமா இருக்கு. பவுலிங் சுத்தமா இல்ல எஸ்ஆர்ஹெச் கிட்ட. கேகேஆராவது ஒரு ரொட்டேஷன் பண்ணலாம். இப்ப கார்த்திக் தியாகி நல்லா போடலன்னா உம்ரான் மாலிக் வருவாரு. அந்த மாரி ஒரு ஆப்ஷனாவது இருக்கு. பட் இவங்க கிட்ட ஆப்ஷன் கூட இல்ல. ரொம்ப புவரா இருக்கு. பட் இருக்கிற ஆப்ஷன் வச்சு அவங்க நல்லா பண்ணலாம். அவங்க போன மேட்ச் ரொம்ப வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா ரொம்ப நெறைய தப்பு பண்ணாங்க. ஒரே கைண்ட் ஆஃப் பவுலர்ஸ் எல்லாருமே எடுத்துட்டு வந்தாங்க. ஸ்லோயர் ஒன்ஸ் தான் எல்லாருமே போடுவாங்க. அவங்க எடுத்துட்டு வந்த பவுலர்ஸ் போன மேட்ச்ல உனத்கட் ஸ்லோயர் ஒன் போடுறவரு. ஹர்ஷல் பட்டேல் வேரியேஷன் காட்ட மாட்டாரு. ஒன்லி ஸ்லோயர் ஒன் தான் போடுவாரு. டேவிட் பெயின் அவரும் 120, 130 தான் போட்டுட்டு இருந்தாரு. ரொம்ப புவரா இருக்கு. அவங்க சிவம் ஆவி எடுத்துட்டு வரணும் டீமுக்குள்ள. பேட் கமின்ஸ் வந்தா தான் இந்த டீம் ஓரளவுக்கு கொஞ்சம் பவுலிங் கொஞ்சம் தேரும்னு நெனைக்கிறேன். பட் அவர் ஃபிட் இல்லன்ட்டு கேள்விப்படுறோம் 4, 5 மேட்ச்க்கு. அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் படுவாங்க. கேகேஆர் ஓரளவுக்கு அவங்ககிட்ட பேட்டிங் இருக்கு. பவுலிங் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. வைபவ் ஒராரா வந்து நல்லா ஸ்டார்ட் குடுக்கணும் பவர் பிளேல. அவர் கையில தான் இருக்கு. இந்த டீம் பவுலிங் யூனிட்டே. லீட் பண்ணணும் அவரு தான். இன்னொரு ஒரு நியூஸ் வந்திருக்கு. பிரைடன் கார்ட்ஸும் நாளைக்கு மேட்ச்க்கு அவைலபிள் இல்ல. ஐ திங்க் என்னமோ ஒரு ஹேண்ட் இன்ஜுரி ஃபேஸ் பண்றாரு நான் நியூஸ் பார்த்தேன். அப்ப பவுலிங் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு 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 மட்டமான bowling ஆ இருக்குது. பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெத்ல வருதா, ஹர்ஷல் பட்டேல் நல்ல போட்டவர் தான். ஹர்ஷல் பட்டேல் உன்னாட்கட்டும் நல்லா அப்படியே முறுக்கு பிடிக்கிறவர், டெலிகா பிடிக்கிறவர் தான் ஜெய உன்னாட்கட்டும். இப்ப புதுசா அந்த பெயின் எடுத்துட்டு வந்தாங்க. அவர் 125 தான் போடுறாரு. யுஸ்வேந்திர சகர் ஹைட்டா இருப்பாரு, அப்படிதான் அவர் இருக்காரு. 35 ஏஜ் ஆயிருச்சு. பவுலிங் லைனப் அவங்ககிட்ட இல்ல. சோ பாப்போம் எப்படி போற. பெட்டர் பவுலிங் லைனப் ஃபார் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ராதர் தென் இவங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான். சோ உங்க தாட்ஸ் அது ப்ரோ?
போன வருஷம் கொல்கட்டாவோட பவுலிங் லைன்ல யார் யார் இருந்தான்னு பாத்தீங்கன்னா, வைபவ் அரரா, அன்குல் ராய், அர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன், அப்புறம் ரசில் இருந்தாரு. பத்தாவதுக்கு மொயின் அலியும் இருந்தாரு. அப்ப பார்க்கும்போது உங்களுக்கு ரசில் வந்து எக்ஸ்ட்ரா பேசர் ஒருத்தர் வராரு. அர்ஷித் ராணா ஒரு பேசர், பயங்கரமான பேசர் இருக்காரு. இங்க வந்து அதுதான் மிஸ் ஆகுது. ஒரு ஆண்ட்ரே ரசல் மாதிரி ஒரு பேட்டிங் பவுலிங் ஆல்ரவுண்டர் அங்க இல்ல. பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து இவரும் இல்ல, அர்ஷித் ராணாவும் இன்ஜுரி, அவரும் இல்ல. அவங்க எடுத்து ரொம்ப ட்ரை பண்ணி எடுத்த பத்தினானாவும் இல்ல, ஃபிஸும் வரல. அங்கதான் வந்து அவங்க அடி வாங்குறாங்க. ஒரு நல்ல ஒரு பேசர் இல்லவே இல்ல. அவன் வைபவ் அரோரா மட்டும்தான் நம்பி போய் ஆகணும் ஒரு பவுலிங் ஆப்ஷனா. வைபவ் அரோரா போடக்கூடிய ஆள் தான். ஆனா ஃபுல்லா கண்டெயின் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்ம் முடியாது. வேற அந்த டீம்ல பாத்தீங்கன்னா வந்து கார்த்திக் தியாகி இருக்காரு, இம்பாக்ட் சப்பா உள்ள வராரு. நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த நவ்தீப் சைனி எங்க இருந்தாலும் கொண்டு வந்துடணும். ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு, சைனி எப்படியாவது உள்ள கொண்டு வாங்க, அவங்க ஏதாவது வேற ஏதாவது பவுலிங் டிஃப்ரெண்டா போறாரான்னு பாக்கணும். அவரு சைனி இருக்காரு. அதுக்கப்புறம் உம்ரான் மாலிக் ஒரு எக்ஸ்பிரஸ் பேஸ் ஒரு 150 போடக்கூடிய ஆள் இருக்காரு. எனக்கு அதுதான் அடி வாங்குமோன்னு தோணுது. இப்போ உம்ரான் மாலிக் உள்ள வந்தாருன்னா இன்னைக்கு நார்கே எப்படி அடி வாங்கினாரோ அந்த மாதிரி அடி வாங்குவாருன்னு தோணுது. ஆனா உம்ரான் மாலிக் தேவை கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அந்த நவ்தீப் சைனியை வந்து யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அவங்க பவுலிங்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஓப்பனிங் அஜின்கியா ரகானே வரலன்னா அங்க ஒரு அடி வாங்குது. கௌதம் கம்பீர் இல்லாதனால சுனில் நரேன் ஓப்பனிங் ஆடுவாரான்னு கேட்டீங்கன்னா அதுவும் தெரியல. ஃபின்னாலன் தான் ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் வித் யாரு, அங்கதான் ஒரு டேஷ் போடணும். டிம் சைஃபர்ட் உள்ள கொண்டு வர போறாங்களா இல்ல வேற ஏதாவது ட்ரை பண்ண போறாங்களான்னு தெரியல. ஓகே. ஸோ ஓவரால் ஒரு பேட்டிங் பத்தி பேசிட்டு இருக்கும் போது நம்ம 2 டைம் பேட்டிங்லயும் நம்ம பார்த்து வருவோம். போத் சன்ரைசர்ஸ் அண்ட் கேகேஆர். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஐ திங்க் லாஸ்ட் மேட்ச் என்ன ஆடினாங்களோ அது அந்த பேட்டிங் லைனப் அதோடய தான் போவாங்க. மேபி லியாம் லிவிங்ஸ்டன் எடுத்து ஒரு இந்தியன் பவுலர் ஒரு மாவியை கொண்டு வர பார்ப்பாங்க இன்ஸ்டெட் ஆஃப் அந்த சலீல் அரோரா பதிலா. கொல்கட்டா பாத்தீங்கன்னா அங்கதான் பெரிய கேள்வி. நரேன் ஓப்பனிங் வரந்தா அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு அவங்களுக்கு ஒரு அஜிங்கிய ரஹானே இல்லைன்னா நரேன் கண்டிப்பா ஓப்பனிங் வந்துதான் ஆகணும், வேற வழி இல்ல. நீங்க கொண்டு போய் வேற யாரையும் இன்செர்ட் பண்ண முடியாது. அங்க அங்கிரிஷ் ரகுவன்சி நல்லா ஆடுறாரு, அவரோட பொசிஷன் அவர் ரோலை கம்ப்ளீட்டா ஃபில் பண்றாரு அங்கிரிஷ் ரகுவன்சி. ஸோ ஐ திங்க் ஃபின்னாலன் அண்ட் சுனில் நரேன் இன்கேஸ் ரஹானே வரலன்னா ஓப்பன் பண்ணணும். ஓகே அஜய் ப்ரோ. எனக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கு 3 சேஞ்ச் இருக்கு. இந்த 3 சேஞ்ச் பண்ணா எனக்கு என்னமோ வாய்ப்பு இருக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கு அப்படின்னு தோணுது இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நான் சலீல் அரோராவுக்கு பதிலாக சம்ரன் ரவிச்சந்திரனை உள்ள கொண்டு வந்துடுவேன். இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணீங்களான்னு தெரியல, நானா தான் கொண்டு வருவேன். ரெண்டாவது வந்து சிவம் மாவியை எப்படியாவது உள்ள ஃபிட் பண்ண பார்ப்பேன். அதுக்கப்புறம் அவங்களோட ஒரு ஸ்பின்னரு அதை மறந்து போயிட்டாங்க, ஜீசன் அன்சாரி. அவங்க ஸ்பாட்ல இருக்கதே மறந்துட்டாங்களான்னு தெரியல. ஜீசன் அன்சாரி அவங்க போன வருஷம் சூப்பரா போட்டு கொடுத்தாரு. அவர் எனக்கு தெரிஞ்சு உள்ள நான் 11லேயே ஃபிக்ஸ் பண்ண பார்ப்பேன் எப்படியாவது. இந்த பையனை வந்து வெளியே அடிச்சு நவுத்திட்டு இவங்க 3 பேரையும் எப்படியாவது ஃபிட்டின் பண்ண பார்ப்பேன். எனக்கு சலீல் அரோராவும் தேவை கிடையாது. சலீல் அரோரா பதிலாக நான் வந்து சம்ரன் ரவிச்சந்திரன் ஆடிட்டு பையனுக்கு பதிலாக சிவம் மாபி இவர் ஜீசன் அன்சாரி ஆடிடுவேன். ஜீசன் அன்சாரி எனக்கு 11ல இருந்தே ஆகணும்பா. ஓகே, நீங்க ஸோ அதேதான் நம்ம எனக்கு ஸ்மரன் ரவிச்சந்திரன்லாம் டாப் 3ல தான் ஆடுவான் அங்க பொசிஷன்ல தோணுது. நானே இப்ப என்னன்னா எனக்கு ஹென்ரி கிளாசன் நம்பர் 3 வந்து 4 நிக்கலஸ் பூரன். ஸோ அங்க ஸ்மரன் ரவிச்சந்திரன் வர முடியாதுன்னு தோணுது. நானா லியாம் லிவிங்ஸ்டன் எடுத்துட்டு வந்துடுவேன். கார்டன்ஸ்ல ஒரு மாதிரி டீசென்டா இருக்கு. ஓகே, ஸோ லியாம் லிவிங்ஸ்டன் உள்ள எடுத்துட்டு வந்து அதான் அந்த பெயினை வந்து கொஞ்சம் வெளில தள்ளிட்டு பிரிங் இன் மாவி. ஸோ இப்படிதான் அவங்க பெட்டர் பண்ண முடியும். ஸோ அதே ப்ரோ சொன்ன மாதிரி தான் ஸ்மரன் ரவிச்சந்திரன் ரொம்ப கீழே பேட்டிங் ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ பிரதாப் ப்ரோ இதை பத்தி உங்க தாட்ஸ் என்ன? கேகேஆர் பேட்டிங் பத்தியும் சொல்லிருங்க, எஸ்ஆர்எச் பேட்டிங் பத்தியும் சொல்லிருங்க. அப்படியே நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். எஸ்ஆர்எச் கிட்ட நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. இருக்கிற 2-3 பிளேயர்ஸையும் வெளியே உட்கார வச்சுட்டு கேவலமான காம்பினேஷன்ல விளையாடிட்டு இருக்காங்க. சிவம் மாவி உள்ள வரணும். ஸ்பின்னர் இருக்கிறதே ஒரே ஒருத்தர் தான் நல்லா போறாரு, ஜீசன் அன்சாரின்ட்டு. அவரையும் தூக்கி வெளியே போட்டு நாங்க யாரை வச்சு போடுறாங்கன்னா அஷ்தூபே வந்து மெயின் ஸ்பின்னரா வந்து போட்டுட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு அவர் சப்போர்ட்டிவ் பண்ண முடியும். அவரால் ஸ்பின் அட்டாக் லீட் பண்ண முடியும்னா அது கேள்விக்குறி தான். அவர் வச்சு எப்படி போறாங்கன்றது எனக்கு தெரியல. ஒரே கைண்ட் ஆஃப் பவுலர்ஸையும் எடுக்கிறாங்க. ஃபுல்லா வந்து உனத்கட், ஹர்ஷல் பட்டேல், டேவிட் பெயின் இந்த மாதிரிலாம் காம்பினேஷன் போச்சுன்னா போன மேட்ச் மாதிரி தான். இதை விட கேவலமா தோப்பாங்க கேகேஆர் கிட்ட. மாத்தணும் பவுலிங் லைனப் வந்து சிவம் மாவி உள்ள வரணும், ஜீசன் அன்சாரி உள்ள வரலன்னா இவங்க அடிக்க மாட்டாங்க. போன வருஷம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் எஸ்ஆர்எச் 300 அடிப்பாங்க, எஸ்ஆர்எச் 300 அடிப்பாங்கன்ட்டு. இந்த வருஷம் எஸ்ஆர்எச் 300 கொடுப்பாங்க இந்த பவுலிங் லைனப் வச்சு கண்டிப்பா. கேகேஆர் கிட்ட நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. அவங்க எடுத்துட்டு வரலாம். அவங்களால மாத்த முடியும். உம்ரான் மாலிக் இருக்காங்க, நவ்தீப் சைனி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. உள்ள எடுத்துட்டு வந்து காம்பினேஷன். ஏன்னா இவங்களால வந்து முசரபானிலாம் வந்து லீட் பண்ண முடியாது பேஸ் அட்டாக். அவர் செட் ஆக மாட்டாரு. இந்த டீமுக்கும் சரி, ஈடன் கார்டன்ஸ் மாதிரி சின்ன கிரவுண்டுக்கும் அவங்க ஹோம் கிரவுண்ட்லயும் அவர் செட் ஆக மாட்டாரு.
நல்ல டேலண்ட் இருக்கு. பட் ஐபிஎல் லெவல்ல அவரால ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு தோணுது எனக்கு. அவர் எடுத்துட்டு இன்னும் பேட்டிங் ஸ்ட்ராங் பண்றதுக்கு டிம் சைஃபர்ட் வரணும். அஜிங்கிய ரஹானே இல்லன்னா கண்டிப்பா டிம் சைஃபர்ட்க்கு தான் போய் ஆகணும். அவங்க 2 பேரும் ஈடன் கார்டன்ஸ்ல எப்படி பொழந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் T20 வேர்ல்ட் கப்ல. கண்டிப்பா அவங்க 2 பேரையும் எடுத்துட்டு வரணும். அட் 3 வந்து கேமரன் கிரீன் தான் விளையாடணும். அதே காம்பினேஷன் விளையாடணும். ஆனா சப்போஸ் அஜிங்கிய ரஹானே இல்லன்னா டிம் சைஃபர்ட் வரும். டிஃபெண்ட் ஆனீங்கன்னா பிளெஸிங் முசல்பானியை வெளியே வைக்கணும். பிளெஸிங் முசல்பானி வெளியே போனார்னா ஒரு ஃபாரின் பேசர் இல்ல அப்படின்ற போது உங்களுக்கு நிறைய அடி வாங்க ஆரம்பிக்கும். அங்கேயே அவங்க ஒரு பவுலிங் ஓட்டன்னு தான் சொல்லணும். நான் என்ன சொல்றேன்னா கேம் கிரீன் வந்து பவுலிங் போட மாட்டாரு கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். கேம் கிரீன் பேட்டிங்னா நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அவர் வந்து ஆல்ரவுண்டர், பவுலிங்கும் எனக்கு போடணும் பேட்டிங்கும் போடணும்னா நான் உள்ள வச்சுப்பேன். இல்லைன்னா வந்து அவர் 25 crores பார்க்காத வெளியே தான் உட்கார வைக்கணும். அவருக்கு பதிலாக வேணா டீம் சைஃபர்ட் வரலாம். ஓகே. ஸோ வந்து அப்படியே நம்ம டைரக்டா பவுலிங் பத்தி ஜம்ப் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் SRH பவுலிங் லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு மட்டமான ஒரு பவுலிங் லைனை பற்றி போனாங்க. டேவிட் பெயின் அவர் அந்த டீமுக்கு தான் பெயினா இருந்தாரு கடைசியில. ஆனா 2 விக்கெட் எடுத்தாரு. பட் ஆனா அந்த 125 120 எல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. 35 வயசு வேற ஆல்ரெடி ஆயிருச்சா. ஸோ ஐ திங்க் டேவிட் பெயினோட அவங்க போகக்கூடாது, அது மாத்தணும். காசும் அவைலபிள் இல்லை அவங்களுக்கு, வேற ஒரு ஆப்ஷன்ஸே இல்லை. நல்லா செம்மையா நல்லா ட்ரேட் பண்ணிட்டு வந்து ஆப்ஷன்ல உட்காந்து சிரிக்கிறாங்க. அங்க வந்து சிரிச்சுட்டு அப்படியே அவங்க கார்த்திக் சர்மா ஏத்தி விட்டோமே. சிஎஸ்கே ஒரு நக்கல் வேற. காவியா அக்காக்குலாம் கரெக்டான ஆள் நம்ம ஆதர்ஷன் ப்ரோ தான். அவரை தான் இப்போ SRH பத்தி பேசும்போது நான் மிஸ் பண்றேன். ஸோ அடுத்து KKR பாத்தீங்கன்னா அவங்க பவுலிங்கும் கொஞ்சம் ஒரு மட்டம் கொஞ்சம் SRHோட பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லியான் வைபவரோட ஸ்ட்ரைக் பண்ணலாம். 2 நல்ல ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. பட் வருண் சக்கரவர்த்தி எப்படி பண்ண போறாரு அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நெக்ஸ்ட் மேட்ச். இன்னொரு ஆள் பாத்தீங்கன்னா பிளெஸிங் முசர்பானி, ஒரு ஜிம்பாப்வேயோட ஒரு தூண். ஒரு லாஸ்ட் 3 years அந்த டீமுக்கு ஒரு தூண் மாதிரி நின்றுருக்காரு முசர்பானி. ஸ்லோயர் ஒன் போட முடியும், நல்லா ஷார்ட் பால் வச்சிருக்காரு. அடுத்து வந்து கார்த்திக் தியாகி மும்பை மேட்ச் டீசென்டா போனாரு. எக்ஸப்ட் தட் 2 ஷார்ட் பால் ரோஹித் சர்மா புல் அடிச்சு 6 அடிப்பாரு. ஸோ நான் ஓவரால் பவுலிங் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். உங்க தாட்ஸ் ஆன் தேர் பவுலிங் அண்ட் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு போயிடலாம். ஓகே. KKR பவுலிங் பார்த்தீங்கன்னா ஷார்ட் அவுட் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்த்திக் தியாகிக்கு பதிலாக நான் ஷைனி ஆடிடுவேன். அதுக்கப்புறம் வந்து நீங்க சொல்றீங்க வருண் சக்கரவர்த்தி கீயா இருக்கணும்னு. எனக்கு வருண் சக்கரவர்த்தியை பார்த்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அவருமே வந்து பேஸ் போடுறாரு. 130 அந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணி போடுறாரு. எனக்கு தேவையே கிடையாது. அவ்வளோ ஏன் ஸ்பீடு போடணும்? கொஞ்சம் குறைச்சிக்கலாமே. நீங்க உங்களோட லெக் ஸ்பின்னு உங்க கூகுளே அதே போட்டு ட்ரை பண்ணுங்க. உங்ககிட்ட தான் அவ்வளோ வேரியேஷன். அவரே சொல்றாரு என்கிட்ட நிறைய வேரியேஷன் இருக்கு. போடுங்க, எல்லா வேரியேஷனும் போடுங்க. எதுக்கு ஃபாஸ்ட் ஸ்பீடா போறீங்க? ஸ்பீடா போட்டா அடிக்கிறாங்கன்னு தெரியுது. மறுபடியும் வந்து நான் ஸ்பீடா தான் போடுவேன்னா அப்ப அடிதான் வாங்குவீங்க. கூகுளியும் நான் தொடர்ந்து கூகுளி தான் போட போறேன்னா கூகுளினா தெரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நீங்க அடுத்த பால் கூகுளி போடுறீங்க, அடி டங்குன்னு ஸ்ட்ரைட் ஆயிடு, இல்லைன்னா லெக் சைட்ல மடக்கி விடுவாங்க. இதுதான் நடக்க போகுது. அவரு வருண் சக்கரவர்த்தி அவரோட வேரியேஷன்ஸை வந்து இங்கதான் ட்ரை பண்ணி ஆகணும். வேற வழி கிடையாது. இங்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சாதான் அவர் இன்டர்நேஷனல் ஏதாவது பண்ண முடியும். இங்க ட்ரை பண்ணி எத்தனை வேரியேஷன் அவர் வந்து கரெக்டா போடுறாரு, அவருக்கு எத்தனை விக்கெட் வருது அப்படின்னு வந்து இங்கதான் ட்ரை பண்ணி அவர் கத்துக்கணும். உங்களுக்கு பத்தாக்குறையா சுனில் நரேன் மாதிரி ஒரு லெஜெண்ட் இருக்கும்போது அவர்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கலாம் அழகா. அவர் சொல்லுவாரு, நீ இந்த வேரியேஷன்லாம் நல்லா போடுற, இதையே போடு, கொஞ்சம் ஸ்பீடு குறைச்சிக்கோ. இவ்வளவு ஸ்பீட்லாம் ஸ்பின்னருக்கு தேவையே கிடையாது. வந்து ஜடேஜா மாதிரி ஸ்பீடா போட்டா விக்கெட் விழுந்துருமா என்ன? அது நடக்கவே நடக்காது. வருண் சக்கரவர்த்தி அவர் கூகுளியும் லெக் ஸ்பின்னையும் ஃபிளிப்பரையும் மிக்ஸ் பண்ணி போடணும். அது அவர் பண்ண மாட்டாரு. நான் வந்தா கூகுளி தான் போடுவேன். ஒண்ணு வந்து பேக் ஆஃப் த ஹேண்ட்ஸ்ல போடுவேன், இல்ல சைட் ஆர்ம்ல போடுவேன். நீ அடிச்சா அடிக்கலன்னா அடிக்காது அப்படின்ற மாதிரி தான் அவர் போடுறாரு. அதுவும் இல்லாம உனக்கு நான் பேட்டுக்கே கொடுக்குறேன், ஃபாஸ்டா போடுறேன்னு தான் சொல்றாரு. அப்படிப்பட்ட பிளேயர் எனக்கு வந்து வேணாம்னு தோணுது. வேரியேஷன்ஸ் நீங்க பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா சர்வே பண்றது கஷ்டம். இன்டர்நேஷனல்லயும் சரி, இங்கேயுமே சரி, ஐபிஎல்லையுமே சரி. KKR மேபி மெகா ஆக்ஷன்ல வெளியே விடவும் வாய்ப்பு இருக்கு நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. சாரி, பவுலிங் பத்தி பேசினார் அஜய் ப்ரோ. KKR பவுலிங்கோட அந்த வருண் சக்கரவர்த்தி மேல எப்பயும் ஒரு ஆஸ்னஸ் இருக்கும். அஜய் ப்ரோக்கு நீங்க லாஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் முதல்ல T20 வேர்ல்ட் கப் அப்பவே கூகுளி வருண் சக்கரவர்த்தின்னு ஒரு பேரே வச்சுட்டாரு. கூகுளி மேல கூகுளி வேர்ல்ட் கப்ல லெக் ஸ்பின் போட்டு அதாவது அவர் நிறைய வேரியேஷன்ஸ் வச்சிருக்காரு. இந்த நீங்க சீக்கி அந்த சேனல்ல போய் ஒரு இன்டர்வியூ கூட இருக்கும். நீங்க அதை கூட அந்த கிளிப்பு கூட நான் முடிஞ்சா இங்க ஆட் பண்ண ட்ரை பண்றேன். அங்க கூட நிறைய அவருக்கு அந்த புல் பேக் டெலிவரின்னு சொல்லுவாரு. நிறைய டெலிவரிஸ் அவர் வச்சிருக்காரு. பட் அவரோட ஸ்பீடை கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதான் யூஸ் பண்ணல. அவரோட ஸ்பீடை கொஞ்சம் ஸ்பீடை அவர் கொஞ்சம் குறைச்சிக்கணும். பெட்டிக்குள்ள எத்தனை நாள் பெட்டிக்குள்ள பூட்டி வச்சுக்க போறாரு எனக்கு ஒன்னும் புரியல. அவருக்கு தமிழ்நாட்டுலதான் இருக்காரு, தமிழ் நல்லாவே தெரியும். முடிஞ்சா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நாங்க ரோஸ்ட் பண்றதையும் பாத்துட்டு போங்க ப்ரோ. வருண் ப்ரோ
ஓகே. ஸோ வந்து அப்பதான் அதே பிரச்சனை சுனில் நரேன் மாதிரி ஒரு பிரீமியம் ஒரு கேண்டிடேட் இருக்கும்போது, எதுக்கு உங்களுக்கு இந்த இது நல்லா அவங்க 2 பேரும் செக் பண்ணிக்கலாம். செக் அண்ட் பேலன்ஸ் பண்ணிக்கலாம் 2 பேத்தையும். ஒரு நல்லா கன்சால்டேஷன் பண்ணலாம். ஸோ அத அவங்க நெக்ஸ்ட் மேட்ச் எனக்கு என்னமோ வருண் சக்கரவர்த்தி என்னமோ ஒரு கம்பேக் குடுக்க போறாருன்னு தோணுது. நெக்ஸ்ட் மேட்ச் ரெக்டிஃபை பண்ண போறாரு அப்படின்னு தோணுது. அதே ப்ரோ இன்னும் இல்லன்னு சொல்றாரு. நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ எஸ்ஆர்எச் சாரி கேகேஆரோட பவுலிங் பத்தி பேசினாரு. பிரதாப் ப்ரோ அப்படியே எஸ்ஆர்எச் பவுலிங் லைன பத்தி பேசுவோம். நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க மாவிய உள்ள கொண்டு வரணும்னு. ஸோ ஓவரால் நீங்க உங்களோட காம்பினேஷன சொல்லிருங்க. எப்படி 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எப்படி அவங்க போகணும்? யார் அவங்க ஆடணும்? எந்தெந்த பவர் பிளேல மிடில்ல எப்படி போடணும்னு சொல்லிருங்க உங்க தாட்ஸ். அவங்களுக்கு வந்து பெயின் கண்டிப்பா எடுத்துணும் ப்ரோ. பெயினோட ப இடத்துல வந்து லிவிங்ஸ்டன் விளையாடணும். லிவிங்ஸ்டன் ஆஸ் அ பேட்டரா விட அவங்களுக்கு வந்து ஸ்பின்னுக்கு அவரு உதவுவாரு. அவரால ஆஃப் ஸ்பின்னும் போட முடியும். அவரால லெக் ஸ்பின்னும் போட முடியும். லெஃப்ட் ஹேண்டர் வந்தா ஆஃப் ஸ்பின் போடுவாரு. ரைட் ஹேண்டர் வந்தா லெக் ஸ்பின் போடுவாரு. அப்படிப்பட்ட ஒரு பிளேயர எப்படி விடுறாங்க? அவரு பேட்டிங் அடிக்க முடியலனா அவரால 4 ஓவர் போட முடியும். பவுலிங் குடுக்கலாம் அவருக்கு. அவரு பிளஸ் சீசன் அன்சாரினாலே ஓரளவுக்கு ஸ்பின்ன காப்பாத்துற அளவுக்காவது வருது. ஸ்பின்னே இல்லாம இருந்தாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. இந்த லிவிங்ஸ்டன் உள்ள வந்தாருன்னா, அவரால பேட்டிங்கும் ஆட முடியும். பவுலிங்ல கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஈஷான் மலிங்கா கண்டிப்பா விளையாடி தான் ஆவணும். அவரோட வேரியேஷன் இருக்கு. அவரால 140லயும் போட முடியும், 120லயும் போட முடியும். போன மேட்ச் அடி வாங்குனாலும் அவர் மேல கான்ஃபிடன்ஸ் இருக்கு. நல்ல டேலண்ட் அவரு. அவர் கண்டிப்பா இருந்தே ஆவணும். அவங்களோட 4 ஓவர்சீஸ் வந்து டிராவிஸ் ஹெட், அப்புறம் கிளாசன், அப்புறம் லிவிங்ஸ்டன், அப்புறம் ஈஷான் மல்லிங்கா. அப்புறம் வந்து உனத்கட்ட தூக்கிட்டு இவரு வரணும். சிவம் ஆவி வந்தா தான் இந்த டீம் காப்பாத்த முடியும். பவர் பிளேல பவுலிங் போடுறதுக்கே ஒரு டீம்ல ஆள் இல்லன்னா, அவங்க ஆக்ஷன்ல எப்படி பண்றாங்கன்னு நீங்க பார்த்துருக்கணும். நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாருன்னா, அவங்க டீம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஃபுல்லா வந்து ஒரே மாரி கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. பவுலிங்ல சுத்தமா கான்சன்ட்ரேட் பண்ணலன்றது பச்சையா தெரியுது இந்த டோர்னமெண்ட்ல. ஆனாலும் உள்ள இருக்காங்க பிளேயர்ஸ். அவங்க எடுத்துட்டு வரமாட்றாங்க. சிவம் மாரி பிளேயர, இந்த மாரி ஒரு டேலண்ட்லாம் இருக்கு. அவங்க ஏன் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ட்ரை பண்ணலன்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் என்னன்னா ஆக்ஷன்ல வந்து இன்னும் அவங்க பவுலர்ஸ்ல எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். ஜாஸ் ம். இங்கிலீஷ்க்குலாம் ஒரு 9 கோடி 8 கோடி கொடுத்து நீங்க போறீங்களே, உங்களுக்கு அந்த ஜேசன் ஹோல்டர் அதே ஆக்ஷன்ல தான் இருந்தாரு. லுங்கி இங்கீடி மாதிரி ஒரு ஆள் 2 கோடிக்கு அதே ஆக்ஷன்ல தான் இருந்தாரு. ஒரு டீசென்ட்டான பவுலர் லுங்கி எல்லாருமே இங்கீடி. ஜேக்கப் டெஸ்பரேஷன்ல டஃப் போனாங்க. ஆமா. மேட் ஹென்றி அதே ஆக்ஷன்ல தான் இருந்தாரு. ஜேக்கப் டஃபி அதே ஆக்ஷன்ல தான் இருந்தாரு. கைல் ஜேமிசன் அதே ஆக்ஷன்ல தான் இருந்தாரு. இப்ப நெறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு இந்த 1 1/2 பவுலிங் லைனப் வச்சுக்கிட்டு பூ பூ உங்கள விடுற பவுலிங். அதான் பூ பவுலர். அதாவது பூ பவுலர் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு டீம ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம காவ்யா அக்கா. ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு உங்க பவுலிங் நாளைக்கு. ஸோ அதே ப்ரோ ஒரு என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். அதே ப்ரோ சொல்லுங்க. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நமக்கு தான் பேக் கமின்ஸ் இருக்காது. எதுக்கு இன்னொரு ஃபாரின் எக்ஸ்ட்ரா பேசணும்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. அவங்க அதை நினைச்சு போனாங்க. ஆனா பேக் கமின்ஸ் வரட்டான்னு போயிட்டாரு அவரு. அதுதான் வட்டாமவே ட்ருன்னு போயிட்டாரு அவரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரமாட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அங்கதான் வந்து காவியாக்காவுக்கு பெரிய அடி. அரசன் ப்ரோ நீங்க இருந்திருந்தீங்கன்னா சொல்லியிருப்பீங்க. காவியாக்காவை ரோஸ் பண்ணிருப்பீங்க. பரவாயில்ல இந்த வாட்டி நான் ரோஸ் பண்ணிக்கிறேன் அக்காவை. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு டாப் ஆர்டர்ல அடிச்சுட்டாங்கனாலே போதும். எங்களுக்கு பவுலிங்லாம் தேவையில்லை. நாங்க 250 அடிச்சா போதும். எங்க பவுலிங் வச்சு ஏதாவது ஒப்பேத்திடுவோம். எங்க 250 அடிச்சா போதும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பவுலிங் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது அவங்களுக்கு கீழே. உனன்கட் வந்து ரொம்ப வருஷமா இருக்காரு. ஆனா வந்து அவர் ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் நல்லா போட்டு நான் பார்த்திருக்கேன். அந்த ரைசிங் போன சூப்பர் ஜெயின்ஸ்லயே எங்க ஒன்று போட்டாரு. அவங்க மட்டும் தான் நல்லா போட்டிருக்காரு. வேற எங்கேயுமே நான் அவரை பார்த்ததே கிடையாது. அது மட்டும் இல்லாம ஹர்ஷல் பட்டேல் சேஞ்ச் ஆஃப் பேஸுக்குன்னு பிறந்தவரா இருக்காரு. அவர் அந்த மிக்ஸ்அப் பண்ணி போறதுதான் காமெடியா இருக்கும். அவரையுமே ஒரு நாள் வந்து பயங்கரமா பொழக்க போறாங்க. எனக்கு என்னமோ இந்த மேட்ச் தான் அது நடக்கும்னு நினைக்கிறேன். பயங்கரமா போட்டு பொழக்க போறாங்க அவர் பேஸுக்கு. இன்னொன்னு வந்து நான் இன்னொரு பேசரை வந்து ஆட் பண்ணலான்னு இருக்கேன் இந்த இதுல. அவங்களுக்கு பிரைடன் காசு இல்லைன்ட்டீங்க. மாவி தான் எடுத்துட்டு வரணும். வேற வழி கிடையாது. வேற யாருமே இல்ல. ஆமா. சோ என்னன்னா வேற எனக்கு யாருமே இல்ல. பிரதாப் ப்ரோ சொல்லிருங்க. எவன் என்னென்ன பாட்டு போடுறான், எவனுக்கு காப்பிரைட் குடுக்கலான்னு கான்சன்ட்ரேட் பண்ணத விட, பவுலிங்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா, கொஞ்சம் டீம் இன்னும் கொஞ்சம் நல்லா நல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. சோ வந்து இந்த வருஷம் என்னன்னா சிஎஸ்கே வெர்சஸ் எஸ்ஆர்எச் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கிளாஸா இருக்கும். ஸோ நெட்டிசன்ஸ், ஃபேன்ஸ் மத்தியில அது ஒரு பேசும் பொருளா இருக்கு. ஸோ காவ்யா அக்கா பத்தி நம்ம ஃபுல்லா ஒரு 10 மினிட்ஸ் ரோஸ்ட் போட்டாதான் எல்லாருக்கும் ஒரு மன நிம்மதி ஆகுது. ஸோ இன்னொன்னு என்னன்னா, அவ்ளோ ஏற்கனவே 120, 125 போடுற ஆள் தான் வச்சிருக்கீங்க. ஒரு தெனாவட்டா ரீப்ளேஸ்மெண்ட்டா டேவிட் பெயின். அவரு பாத்தீங்கன்னா ஒரு எலும்பு கூடு மாதிரி இருக்காரு. அவராலே கைய சுத்துறக்குள்ள அவரு பாவம் அதுக்கே திணறாரு. 125 போடுறாரு. நீங்க ரீப்ளேஸ்மெண்ட்டா ஒரு நல்ல ஒரு பேஸ் போடுற ஆள், ஒரு ஓப்பனிங் பவுலிங் ஒரு ஸ்பென்சர் ஜான்சன் உங்களுக்கு முன்னாடி சைன் பண்றவங்களுக்கு ஆப்ஷன் இருந்துச்சு. நீங்க பண்ணல. உங்களுக்கு நல்ல ஒரு பேஸ் போடுற ஆளா நீங்க இது பண்ணி நீங்க சொன்னா பிஎஸ்எல் பிளேயர்ல கூட அவன் வித்ரா பண்ணிட்டு ஐபிஎல் வந்துருவான். சோ அந்த மாதிரி கூட நீங்க போயிருக்கலாம். சோ ஒரு நல்ல ஒரு பவர் பிளேல நல்ல ஒரு பேஸ் போடக்கூடியவங்க, கொஞ்சம் ஸ்விங் பண்ணக்கூடியவங்க ஆப்ஷன்ல இருந்தாங்க. ஒரு
தில்ஷன் மதுசங்கர் இருந்தாரு, ஒரு நம்ம ஸ்பென்சர் ஜான்சன் ஒரு எக்ஸாம் ஒட்டினியல் பாட்மேன் அவர் கூட வந்து ஒரு 140 போடக்கூடிய பவுலர். பட் வந்து பவர் பிளே யூஸ் பண்ண முடியாது. அவ்வளவு இது பண்ணிட்டு நான் டேவிட் பெயினுக்கு தான் போவேன் அப்படின்னா என்ன ஒரு ஜெரால்ட் கோட்ஸி மாதிரி ஒரு பிளேயர் கூட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு போயிருக்கலாம் ப்ரோ. தப்பு போட்டு கரெக்ட். ஜெராட் கோட்ஸி மாதிரி ஒரு பிளேயருக்கு போய்க்கலாம். எவ்வளவோ பிளேயர் இருக்காங்க ஆல் அரௌண்ட் த குளோப். எவ்வளவோ பிளேயர் இருக்காங்க. அதை விட்டுட்டு நான் டேவிட் பெயின் தான் போவேன். ஏன்னா பர்ச்சேஸ் கார்ட்ஸர் ஆரஞ்ச் ஜெர்சி எங்களுக்கு ஆரஞ்ச் ஜெர்சி போட்டாதான் எங்களுக்கு நல்லா இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் போனீங்கன்னா காவியாக்கா அவ்வளவுதான். கதை கண்ணல் தான் சன்ரைசர்ஸ் பவுலிங். சோ நம்ம அப்படியே ஃபைனல் தாட்ஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸோட சொல்லி இந்த டீம்ல ஒரு ரிலேபிளான ஒரு டெத் பவுலர் கிடையாது எஸ்ஆர்ஹெச்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க ஆகாஷ் மத்வால உள்ளத்துக்கு போட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மத்வால் இருந்திருந்தாருன்னா ஒரு டெத் ஓவர் பார்த்துருப்பாரு. இவங்க வந்து இந்த மூணு விஷயத்த பண்ணியாகணும். இதுக்கு மேல அவங்க பேச வந்து எதுவுமே பண்ண முடியாது. பேக் கமின்ஸ் வர வரையும், இன்கேஸ் யாராவது இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டா வர வரையும் என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து லியாம் லிவிங்ஸ்டன் உள்ள கொண்டு வரணும். அவரால் வந்து ஒரு 3 ஓவர் லெக் ஸ்பின் ஆஃப் ஸ்பின் ரெண்டுத்தையும் கலந்து போடலாம். இன்னொன்னு வந்து ஜீசன் அன்சாரிய உள்ள எடுத்துட்டு வரணும். அவர் தான் வந்து அந்த ஸ்பின் அட்டாக்கை லீட் பண்ண போறது. அதுக்கப்புறம் ஹர்ஷ் தூபே அவருமே நல்ல ஸ்பின் போடக்கூடிய பிளேயர். நீங்க ஸ்பின்னை தான் இப்போ வந்து ஸ்ட்ரென்த் பண்ணணும். வேற வழி கிடையாது. இதே பேஸ் தான் பேட் கமின்ஸ் வர வரையும், இல்லைன்னா வேற யாராவது இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டா வர வரையும் நீங்க வந்து இப்போதைக்கு ஸ்பின்னை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும் எஸ்ஆர்ஹெச். என்னோட ஃபைனல் தாட்ஸ் சொல்லாச்சு. இதுவா ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து போன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் எஸ்ஆர்ஹெச்ன்ட்டு அந்த சேனல்ல. அதே தான் நான் இங்கேயே சொல்றேன், எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுவாங்கன்ட்டு. ஏன் அப்படின்னா வந்து அந்த டாப் ஆர்டர் தான் இங்க ரிலே பண்ணி நான் இருக்கேன் இப்போ. வேற வழியும் கிடையாது. அவங்க பவுலிங்ல எதுவும் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கீழே கிடையாது. மேல வந்து உங்களுக்கு டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் மேட்ச் லாஸ் பண்ணிட்டு வராங்க. செகண்ட் மேட்ச் ஆடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங் கேட்சா வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இஷான் கிஷன் அண்ட் என்ட்ரி கிளாசன் அவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி. இந்த ஆர்டர் வந்து நல்லா இருக்கும் ஆடுறதுக்கு. எஸ்ஆர்ஹெச் அந்த ஒரு இப்போ போயிட்டு இருக்குல்ல, நீங்க வந்து பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுத்து சேஸ் பண்றது நல்லது, அவங்க வின் பண்றாங்க, அந்த ஒரு கான்செப்ட் போயிருக்குல்ல, அந்த கான்செப்டை பிரேக் பண்ணக்கூடிய ஒரே டீம் எஸ்ஆர்ஹெச் மட்டும் தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல. எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் செகண்ட் நான் யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன். அவங்க வந்து சேசிங்ல கேஸ் டீம். என்னை பொறுத்த வரையும் சேசிங்னு போயிட்டாங்கன்னா ஆல் அவுட் ஷியோர் ஷாட் 150ல அது நடக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல இப்போ இருக்க அந்த கேர்ஸ் சேசிங் டீம் வின் பண்ணுது. அந்த கேர்ஸை உடைக்கக்கூடிய ஒரே டீம் வந்து எஸ்ஆர்ஹெச் மட்டும் தான் இப்போதைக்கு. மைக் ப்ரோ. என்னமோ நீங்க வந்து ஆகாஷ் மத்வால் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. எனக்கு என்னமோ ஆகாஷ் மத்வால் ஏற்கனவே நிறைய பேரோட ஸ்டாக் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கே ஆடணும். ஹர்ஷல் பட்டேல் ஷோர்ட் ஆடிதான் ஆகணும். ஈசான் மலிங்கா கண்டிப்பா என்ன பொறுத்தவரை ஆடிதான் ஆகணும். வேற ஓவர்சீஸ் ஆப்ஷன்ஸ் கிடையாது. இதுக்கு மேல ஆகாஷ் மத்வால் ரிலேபிளா டெத் பவுலிங் எனக்கு என்னமோ ஈசான் மலிங்கா அண்ட் ஹர்ஷல் கேன் மேனேஜ். மெயின் இது பவர் பிளே தான். ஆகாஷ் மத்வால்லாம் வந்தா அவரும் டெத்துக்கு யூஸ் பண்ணீங்கன்னா டெத் பவுலிங் தான். அவங்க பவுலிங்கே டெத் ஆயிரும். அந்த மாதிரி தான் அவங்க பவுலிங். நீங்க பவர் பிளே எல்லாம் உங்களுக்கு போட ஆளே இல்ல. நானா நெக்ஸ்ட் மேட்ச் நான் என்ன ஒரு ரஹானே ஃபின்னால ஓபன் இது பண்ணாங்கன்னா நான் வந்து ஹர்ஷ் தூபே இனிஷியலா நான் பவர் பிளேல போட பார்ப்பேன். ஹர்ஷ் தூபே வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து ஒரு நிதிஷ்குமார் ரெட்டி வேற ஆப்ஷன்ஸ் இல்ல உங்ககிட்ட. நீங்க யாரோட போவீங்கன்னு சொல்லிருங்க. மாவி இருந்தா மாவியோட ஒரு போலாம். ஏன்னா நான் வந்து ஹர்ஷ் தூபேயோட தான் நம்ம செகண்ட் ஒரு ஹர்ஷ் தூபே சரி ஒரு 2 ரைட் ஹேண்டர்ஸ் ஆடுறாங்க. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஃபின்னாலன் எப்படி ஃபின்னாலன் கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்டர் கேஸ் நான் மேபி அப்படி யோசிப்பேன். அஜிங்கே ரஹானே கூட எப்படியோ சிங்கிள் தட்டிடுவாரு. ஃபின்னாலன் விசஸ் ஹர்ஷ் தூபே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு மேட்சப்பா இருக்கும். ஸோ பாப்போம் எப்படி பண்ண போறாங்கன்னு. பிரதாப் ப்ரோ, உங்க ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் ஃபைனல் தாட்ஸ். சில்லுன்னு ஒரு காதல் படத்துல வரும்ல, சீனியர் வச்சுட்டாண்டி கண்ணுன்ற மாதிரி அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டும் ஈடன் கார்டன்ஸை பார்த்துருப்பாங்க. பொழக்க போறாங்க. சின்ன கிரவுண்டு அவங்களுக்கு நல்லா படும். பட் இவ்வளோ நேரம் எஸ்ஆர்ஹெச்சை பத்தி எவ்வளோ கீர்த்தனமா பேசிட்டேன். பட் ஆனால் எஸ்ஆர்ஹெச் தான் வின் பண்ணும். ஆனால் வந்து அவங்க காம்பினேஷனை மாத்தினா கண்டிப்பா ஈஸியா வின் பண்ணலாம். சிவம் மாவி உள்ள வரணும், லிவிங்ஸ்டன் உள்ள வரணும், நல்ல பவுலிங் லைனப் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா சீசன் அன்சாரி கண்டிப்பா இந்த 3 பிளேயர்ஸும் உள்ள வந்தாங்கன்னா அவங்க டீம் சூப்பரா தெரியும். கேகேஆரை விட நல்ல பவுலிங் லைனப்பா மாறும் அவங்க எடுத்துட்டு வந்தாங்கன்னா. இல்லைன்னா பேட் கமின்ஸ் மட்டும் அன்அவைலபிள் இல்ல. குரூப் ஸ்டேஜுக்கு அப்புறம் எஸ்ஆர்ஹெச் அன்அவைலபிள் தான். போன மேட்சோட பவுலிங் லைனப்போட போனாங்கன்னா. ஓகே. சோ பிரதாப் ப்ரோவும் சன்ரைசர்ஸ் ஃபேவர், அஜய் ப்ரோ நான் அப்படியே அதுவா போறேன். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் எஸ்பெஷலி பவுலிங். எனக்கு என்னமோ ஓப்பனிங் பவுலிங் வைபவ் வரவரா அது ஒரு கீ ஃபேக்டரா இருக்க போது. லாஸ்ட் 2 இயர்ஸ் வைபவ் வரவரா இந்த பவர் பிளே பவுலிங் கேகேஆருக்கு ஒரு டாப் லீடிங் விக்கெட் டேக்கர் பார்ப்பேன். அந்த லிஸ்ட்ல வைபவ் வரவரா கண்டிப்பா வராரு. அங்க க்ரூஷியலா இருப்பாரு. எனக்கு என்னமோ கொஞ்சம் வித்து கொடுக்காம போட்டா ஈஸியா அந்த அபிஷேக் சர்மா ஹென்ரி கிளாஸ் என்ன பண்ணுவாருன்னா நல்லா வெளில வந்து நல்லா மிட் விக்கெட் மேலே அடிக்க பார்ப்பாரு. ஸோ அதுக்கு நீங்க விடக்கூடாது. அதுக்கு ஃபீல் செட் பண்ணணும் இனிஷியலிவே. ஸோ பாப்பா என்ன பண்ண போறாங்கன்னா நான் கொல்கட்டாக்கு ஃபேவர் பண்ணியிருக்கேன். பெட்டர் பவுலிங் சைடும் கூட. முசர்பானி ஒரு நல்ல ஒரு ரிலேயபிளான ஒரு பவுலர். ஸ்பின்னும் நல்லா இருக்கு. இங்க பவுலர்ஸும் கார்த்திக் தியாகி லாஸ்ட் மேட்ச் ரொம்ப பேடா போடல, டீசென்டா போட்டாரு.
2 விக்கெட் எடுத்தாரு. ஸோ ஐ அம் கோயிங் இன் ஃபேவர் ஆஃப் கேகேஆர். இங்கேயும் ஒரு மிடில் ஆர்டர் ஸ்ட்ரென்த்தாவும் இருக்கு கொல்கட்டால. ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் மேட்ச் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ ஓவரால் ஃபைனல் தாட்ஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்கோம். ஸோ நீங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா உங்க கமெண்ட்ஸ் தான் நாங்க ரொம்ப வரவேற்கிறோம். தொடர்ந்து டெய்லி உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கும். ரிவ்யூ, ப்ரிவ்யூ ஆஃப் ஆல் மேட்சஸ் நாங்க குடுக்க ட்ரை பண்றோம். ஒரு யூனிக்கான கன்டென்ட்டும் எடுத்துட்டு வர ட்ரை பண்றோம். நீங்க குறிப்பிட்டே சொல்லுங்க யார் யார் என்ன தப்பு பண்றோம், எப்படி நாங்க இம்ப்ரூவ் பண்ணலாம், இல்லைன்னா ஓவரால் உங்க கருத்தையும் சொல்லுங்க. மேட்ச் பத்தி உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிருங்க அண்ட் லைக் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹோப் யூ லைக் இட். பை பாய். ஸோ அஜய் ப்ரோ ஒரே ஒரு விஷயம், என்ரிக் லெசன் அவரோட விக்கெட் போன வாட்டி எடுத்தது வந்து அவர் கொஞ்சம் ஃபெஸ்டிவேட்டடா இருக்காரு. எனக்கு என்னமோ வந்து அவர் வந்து அடி அடின்னு பிரிக்க போறாரு நாளைக்கு தோணுது. ஒருவேளை ஃபெஸ்டிவேஷன்ல அவுட் ஆகும் ஆகலாம், இல்ல ஃபெஸ்டிவேஷன்ல அவர் அடி கீழே கிழிக்கலாம் நாளைக்கு. எஸ்ஆர்ஹெச், அதனாலதான் எஸ்ஆர்ஹெச் நாளைக்கு. ஓகே. ஆக்சுவலி ஒரு 50-50 அந்த ப்ரெடிக்ஷன் மோட்ல அவர் ஒரு ரிஸ்க் தான் எடுக்கிறாரு அஜய் ப்ரோ. இதுல நம்ம கிளியரா பார்க்கலாம். ஒரு ரிஸ்கா ஒரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு சொல்றாரு அஜய் ப்ரோ. ஸோ நாளைக்கு ஹென்ரிக் கிளாசன் அடிக்க போறாரா, இல்லைன்னா கேகேஆர் வந்து ஒரு பவுலிங்ல திருப்பி அந்த லாஸ்ட் மேட்ச் வந்து கம்பேக் கொடுக்க போறாங்களா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹோப் யூ லைக் இட். பை பாய்.